அன்பான தமிழ் ஒரு அனைவருக்கும் வணக்கம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா, பாவக்காய் புளி குழம்பு வைக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாவக்காய் வெட்டி வச்சுருக்கீங்களா, அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு வெந்தயம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொடி வரட்டும். அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு உரிச்சு வச்சு போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினாம தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வாங்க பொடி போடுவோம். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாக போட்டுக்கோங்க. மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பொடி நல்லா பொடி போட்டு வதங்கிடுச்சு. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றுறோம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி மட்டும் லைட்டாக ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு லைட்டாக மஞ்சத்தூள். குழம்பு கெட்டியாக தான் இருக்குது. நல்லா கொதி வரட்டு. மூடியை போட்டுருவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 3/4 வேக்காட்டில் உப்பு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. குழம்பு இன்னும் வற்றணும். இதுதான் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ தண்ணியாக தான் இருக்குது. நல்லா வற்றட்டும் குழம்பு. மூடியை போட்டுருவோம். நல்லா வற்றட்டும் குழம்பு. மூடியை தொடர்ந்து பார்ப்போம். குழம்பு ரெடி ஆச்சுன்னு பார்ப்போம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பார்க்குறதுக்கே சூப்பராக அழகாக நல்லாயிருக்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.